ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம படம் பேசுமா சேனலில் பார்க்க போகிற படம் அவோக்கன் 2019 ரிலீஸ் ஆன ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி. இதில் யார் யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாரா ஆஸ் கார்லாவா பண்ணியிருக்காங்க, பென்சன் ஆஸ் பிளேக்கா பண்ணியிருக்காரு, அமெலியா ஆஸ் ஆலிஸா பண்ணியிருக்காங்க, எரிக் ஆஸ் ராபர்ட்டா பண்ணியிருக்காங்க, ஃபெலிசியா ஆஸ் ஆஞ்சலாவா பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங்கில் எடுத்தோடனே 33% மக்களுக்கு தூக்கம் கோளாறுகள் இருக்க மாதிரியும், அதில் 95% 18 நாளைக்கு மேலே தூங்காமல் இருந்தாங்கன்னா அவங்க எப்படி சர்வை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. அடுத்த சீனில் ஒரு ப்ரொஃபஸர் யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. எந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியா இன்சோமினியா. இது ஸ்லீப்பிங் டிஸார்டரில் ஒரு டைப் ஆஃப் டிசீஸ். இந்த எஃப்எஃப்ஐ டிசீஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிரெயினில் இருக்க தலாமஸ்னு ஒரு ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் ஆச்சுன்னா 1 வருஷம் இல்லை அதிகபட்சம் 2 வருஷத்துக்கு மேலே இது கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா இறந்துருவாங்கன்னு சொல்கிறாரு. இந்த தலாமஸ் கரெக்டாக மண்டைக்கு நடுவில் லொக்கேட் ஆகிருக்கு. அதில் அந்த தலாமஸோட ஃபங்க்ஷன் என்னன்னா, இந்த சென்சரி சிக்னல்ஸு, அதாவது அலர்ட்னஸ் மாதிரி கொடுக்கும். இது மனுஷன் பாடியில் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு. ப்ரொஃபஸர் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, ஃபேமிலியா இன்சோமினியா இது யாருக்காச்சும் அஃபெக்ட் ஆச்சுன்னா சாவர வரைக்கும் தூங்கவே முடியாது அப்படின்றாரு. அது இல்லாமல் ஒரு பர்சனை எக்ஸாம்பிளாக எடுத்து அவரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. அந்த பேஷண்ட்டுக்கு இந்த எஃப்எஃப்ஐ டிசீஸ் அஃபெக்ட் ஆகிருக்கிறதுனால ஒரு டெஸ்ட்டு பண்ணாங்க. ஸோ அதில் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, 30 நாள் வரைக்கும் இவர் தூங்காமல் இருந்திருக்காரு. பட் எண்டில் என்ன ஆச்சுன்னா, இவரோட ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாரையும் கொண்டுறாரு. அந்த லோக்கலில் இருக்கவங்களாம் ஒரு வேளை இந்த பேஷண்ட்டுக்கு பேய் பிடிச்சிச்சோ, அதனால தான் இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை கொண்டுட்டாருன்னு நினைக்கிறாங்க. பட் ப்ரொஃபஸர் இது எஃப்எஃப்ஐ டிசீஸ்னால் அஃபெக்ட் ஆகிருக்குங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு, அடுத்த வாரம் இந்த எஃப்எஃப்ஐ டிசீஸை பற்றி குவிஸ் வச்சுக்கலான்னு சொல்லி கிளாஸை முடிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு சீனில் கார்லா அவங்க ஒரு நர்ஸு டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பேஷண்ட்டோட எனர்ஜி லெவல் ரொம்ப டிக்ளைன் ஆகிட்டுருக்கு, அதனால் நம்ம எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா அவருக்கு தூக்கம் வரல அப்படின்றாரு. உடனே நம்ம கார்லா என்ன சொல்கிறாங்கன்னா, 2008 மெக்சிகன் டாக்டர் ஒரு ட்ரக் ட்ரையலை ரன் பண்ணியிருக்காங்க. அதில் பிரெயினில் இருக்க செல்ஸ் எல்லாம் ரீபில்ட் ஆகி ஸ்லீப் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க டாக்டர்கிட்ட. இந்த ட்ரக் ட்ரையலை பேஷண்ட்டுக்கு ட்ரை பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு டாக்டர் என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னா, அந்த ட்ரக் ட்ரையல் பண்ண பேஷண்ட் ஓகே, பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லும் போது கார்லா சைலண்ட் ஆகிட்டாங்க. இந்த சம்பவம் February 21, 2008 உண்மையாக நடந்திருக்கு. கேரோலின் ஷெரில் அவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸு. அவங்க இந்த சீக்ரெட்டை ரொம்ப வருஷமாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த எஃப்எஃப்ஐ டிசீஸ்னால அவங்க ஃபேமிலி ட்ரீயில் அவங்களோட கிராண்ட்ஃபாதரும் அங்கிளும் 1999 இறந்துருப்பாங்க. அதனால் இவங்களுக்கும் அஃபெக்ட் ஆக போகுதுன்னு நினச்சி கேரோலின் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட பிளட் சாம்பிள்ஸ்லாம் எடுத்து டெஸ்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு ட்ரக் ட்ரையலுக்கு ரெடி ஆகிக்கிறாங்க. அந்த ட்ரக் கேரோலினுக்கு க்யூர் ஆகிடும். பட் அவங்களுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ரொம்ப ஓவராக இருக்கும் அந்த டோஸுனால. டாக்டர்ஸ் என்ன நினச்சாங்கன்னா, ஓகே இந்த ட்ரக் ட்ரையல் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அடுத்து சில்வானோன்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட்டை ட்ரக் ட்ரையல் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு என்ன ஆகுதுன்னா, 3 டெஸ்ட் பண்ணுறாங்க கரெக்டாக. ப்ரீ ஸ்லீப், நான் ஸ்லீப், அப்புறம் டீப் கோமான்னு சொல்லிட்டு. இவங்க கரெக்டாக ஸ்லீப் ஸ்டேஜில் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம சில்வானோ இறந்துடுறாரு. டாக்டரும் கார்லாவும் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இவ்வளோ நேரம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்லாவோட பிரதர் பிளேக். இந்த எக்ஸாம்பிளை ரீசனாக வச்சுட்டு தான் நம்ம டாக்டர் உங்கள் பிரதரை வீட்டில் கூப்பிட்டு போய் வச்சிங்க, ஃபேமிலியோட பார்த்துங்கன்னு சொல்கிறாரு. கார்லா பிளேக்கை போய் பார்க்குறாங்க. இப்போ பிளேக் என்ன சொல்கிறான்னா, நான் விரும்புகிறது என்னென்னா, எனக்கு ஒரு குட் நைட் ஸ்லீப் வேணும், அவ்வளோதான். இங்கே ஹாஸ்பிட்டலில் என்னை வெளியில் துரத்தலாம் தானே பார்க்குறாங்கன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம கார்லா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து கார்லா படிச்சுட்ருக்க யூனிவர்சிட்டியில் அங்கே இருக்க ப்ரொஃபஸரை போய் பார்க்குறாங்க. அப்போ ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட மெயின் மோட்டிவ் பிளேக்கை காப்பாற்றணும் அப்படின்றாரு. ஸோ அதனால் நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து ஷிஃப்ட் பண்ணி வேறு ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டிக்கு மாற்ற ட்ரை பண்ணுவோன்றாரு நம்ம ப்ரொஃபஸரு. உடனே கார்லா என்ன சொல்கிறாங்கன்னா, ரைட்டு ட்ரக் இல்லாமல் எப்படி என் பிரதர் பிளேக்கை காப்பாற்ற போகிறீங்கன்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவர் இந்த கேம்பஸில் அண்டர் கிரவுண்டில் பேஸ்மெண்ட்டில் ஒரு அபண்டன்ட் ஃபெசிலிட்டி இருக்குது, அதாவது யாருக்குமே தெரியாத ஒரு இடம் இருக்குது, அங்கே ஆல்ரெடி நாங்கள் 2 பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிகிட்ருக்காரு. அது இல்லாமல் பிளேக்குக்கு இன்னும் 1 வாரம் தான் அதிகபட்சம் உயிரோடு இருக்க முடியும், அதனால் நீ எப்படி உன்னோட அண்ணனை ஹாஸ்பிட்டல்லேருந்து இந்த ஃபெசிலிட்டி கூப்பிட்டு வரியா இல்லை வீட்டுக்கு கூப்பிட்டு போறியா, நீ டிசைட் பண்ணிக்கோன்னு சொல்கிறாரு நம்ம ப்ரொஃபஸரு. கார்லா டிஸ்கஸ் பண்ணி முடித்தோன்னே நேராக கிளம்பி வீட்டுக்கு வராங்க. அப்போ அவங்களோட ஃப்ரெண்டை மீட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிக்கு உங்கள் அண்ணனை கூப்பிட்டு போகலாம்,
கண்டிப்பாக இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம பண்ணி தானே ஆகணும்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்காங்க. கிளாராவும் அவங்க ஃப்ரெண்டும் நேராக கிளம்பி அவங்க படிச்சுட்டு இருக்க காலேஜில் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க பிளேக் சேம்பருக்கு போகிறாங்க. பிளேக்கை கூப்பிட்டு நேராக மெடிக்கல் ஃபெசிலிட்டி அண்டர் கிரவுண்டுக்கு போகும்போது கரெக்டாக ப்ரொஃபஸரை மீட் பண்ணுறாங்க. இந்த 4 பேரும் அவங்க கூட ஒரு ஃபார்மசாலஜிஸ்ட், ஆக்சுவலாக ஃபார்மசாலஜிஸ்ட்னா ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லலாம். இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஃபெசிலிட்டிக்குள்ளார என்டர் ஆகுறாங்க. உள்ளார போய் பார்த்தா ப்ரொஃபஸர் வந்து அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டியில் பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்கு அண்டர் கிரவுண்டில் இருக்க இந்த ஃபெசிலிட்டிக்குள்ளார போன நம்ம ப்ரொஃபஸருக்கும் பிளேக்குக்கும் கார்லாக்கும் அவங்க ஃப்ரெண்டு அப்புறம் ஃபார்மசாலஜிஸ்ட்டுக்கும் அது போக அந்த ஃபேட்டல் ஃபெமிலியா இன்சோமேனியாங்கிற ஸ்லீப்பிங் டிஸார்டர்னால அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ்க்கெலாம் என்ன ஆச்சுங்கிற கதையை ஃபுல் மிஸ்ட்ரியாக எடுத்திருப்பாங்க. அவோக்கன் 2019 இந்த படம் ஆக்சுவலாக ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி. நம்ம படம் பேசுமா சேனலில் இந்த படத்துக்கு 6.5 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க.